வடக்குப்பட்டி ராமசாமி. யூசுவலா சந்தான படத்துக்கு பெரிய கான்ட்ரோவர்சி வரதெல்லாம் ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். பட் இந்த படத்துக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்தது. பட் படம் பார்க்கும்போது என்ன புரிஞ்சது அப்படின்னா, அந்த மாதிரி கான்ட்ரோவர்சியான விஷயம்லாம் எதுவுமே இல்ல. அத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெளிவுபடுத்திடுவோம். யூசுவலா சந்தான படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம்? அது இந்த படத்துல டெஃபினட்டா வந்து இருக்கு. வடக்குப்பட்டி அப்படின்ற ஊர்ல பானைய வந்து சாமியா நினைச்சு வந்து கும்பிடுறாங்க மக்கள். இந்த நம்பிக்கை வந்து சந்தானம் யூஸ் பண்ணி அத வந்து காசாக்குறாரு. பட் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, கோயிலே மூடக்கூடிய நிலைமை ஒண்ணு வருது. ஸோ திரும்ப இந்த கோயில வந்து தொறக்கிறதுக்கு சந்தானம் என்ற ராமசாமி அந்த கேங் பண்ற போராட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. இப்போ சந்தானம் ஹீரோவா நடிச்ச எல்லா படத்தையுமே நம்ம நல்ல படம் சொல்லிட முடியாதுல்ல. இப்போ ஒரு சில படங்கள் இப்போ A1, தில்லுக்கு துட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரியான படங்கள்லாம் காமெடி தாண்டி அதுல ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே இருக்கும். முக்கியமா சந்தானம் ஸ்கோர் பண்றதை தாண்டி அவர் கூட இருக்கவங்களும் பயங்கரமா ஈக்குவலா வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே தான் வடக்குப்பட்டி ராமசாமிலையும் வந்து நடந்திருக்கு. ஏன்னா சந்தானம் ஒரு பக்கம் செமையா ஸ்கோர் பண்றாரு, அது வேற விஷயம். பட் அவர் கூட இருக்கிற சேஷு மாறன் இருக்காங்களே, அதெல்லாம் வந்து பண்றாங்க. நிழல்கள் ரவி அவர் வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும், 3 பேர் சேர்ந்து. அதுல வந்து ஒரு மெட்ராஸை வச்சு ஒரு விஷயம் வந்து ஒன்று நடக்கும். அதெல்லாம் தியேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா குபீர்னு சிரிக்குது. அவ்வளோ நல்லா வந்து காமெடி வந்து பயங்கரமா வந்து அந்த சீன்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து கூல் சுரேஷ், அண்ட் தென் ரவி மரியா, ஜான் விஜய், இவங்க 3 பேர் ஒரு காமெடி ட்ராக் ஒன்று போவோம். அது அவங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமா காமெடியில் வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி சிரிப்பு வெட்டிக்கு வந்து பஞ்சமே கிடையாது. படத்தோட ரன் டைமை டெஃபினட்டாக குறைச்சிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சின்னது மாதிரியும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப பெருசு மாதிரியும் ஒரு டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அதில் வந்து எடிட்டர் டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி மேகா ஆகாஷோட கேரக்டருமே வந்து என்ன சொல்றது, ரொம்ப அண்டர்வெல்மிங்காக இருக்குது. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர். பட் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் ஒரு மாதிரி காமெடியாக தான் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து அவர் ரோல் வந்து சீரியஸ் ஆகுது. ஸோ இவர் பேசுறது வந்து காமெடியாக தான் பேசுறாரு, இல்லை சீரியஸாக தான் பேசுறாரான்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கே வருது. படத்தோட பிரச்சனையும் செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம். அந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த மூவில தான் வந்து ஆரம்பிக்குது. என்னன்னா படம் அது வரைக்கும் ஒரு ஜானர்ல வந்து போயிட்டே இருக்கு. திடீர்னு ஜானர் ஜம்ப் ஆகி பார்த்தீங்கன்னா படம் வந்து எங்கெங்கேயோ போகுது. கடவுளுக்கு போகுது, பக்திக்கு போகுது, முன்னோர்கள் போகுது, தெய்வ நம்பிக்கை போய் ஒரு மாதிரிதான் வந்து டைரக்டர் கார்த்திக் யோகி வந்து படத்தை வந்து முடிக்கிறாரு. அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனைனே சொல்லலாம். பட் என்னதான் இந்த மாதிரி குறைகள்லாம் இருந்தாலும், எப்பா காமெடி படம் தானப்பா, ஒரு 4 காமெடி ஆக்டர்ஸ் கூப்பிடுமா, எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணுங்கப்பா, என்னவோ ஒரு அபத்தத்தை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லி எடுக்காம ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் வச்சு நிறைய இடங்கள்ல வந்து பயங்கரமா சிரிக்க வைக்குது இந்த வடக்குப்பட்டி ராமசாமி.